வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல். இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் கார சட்னி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னுட்டு பார்ப்போம் வாங்க. கார சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு 6 தக்காளி பழம் எடுத்திருக்கேங்க. இது சின்ன சின்ன தக்காளி, அதனால 6 தக்காளி எடுத்திருக்கேன். இது பெரிய தக்காளி இருந்தால் ஒரு 3 தக்காளியோ இல்லை 4 தக்காளியோ கூட போதும். கூடவே ஒரு 10 காஞ்ச மிளகாய் மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா தக்காளி புளிக்கிறதுனால புளிப்புக்கு ஏற்ற மாதிரி காரத்தை எடுத்துக்கோங்க. இவ்வளோ காரம் போடுறோமே, காஞ்ச மிளகாய் போடுறோமே, ரொம்ப காரமாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம். இந்த தக்காளிக்கு ஏற்ற காரம் தான் இது. ஸோ 6 தக்காளிக்கு 10 காஞ்ச மிளகாய், நீட்டு மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஜாரில் போட்டு அரைச்சிடுவோம். தக்காளி வந்து இதுக்கு முன்னாடி நான் முழுசாவே போட்டு அரைப்பேன். ஆனால் இப்போ உள்ள தக்காளியெல்லாம் வந்து ரொம்ப பூச்சா இருக்குது. அதனால வந்து கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போட்டு அரைங்க. நம்ம எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல உள்ளே இருக்கிறது. வெளியே தக்காளியெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் உள்ளே பார்த்தா புழுவாக இருக்குது. அதனால கட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. கூடவே அந்த காஞ்ச மிளகாயும் போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக சீரகம், 2 பல்லு போல் பூண்டு, தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, ஒரு அரை வெங்காயம், ஒரு லெமன் சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அதில் பாதி வெங்காயத்தை கண்டந்துண்டமாக கட் பண்ணி போட்டு இப்போ மிக்ஸி அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ மிக்ஸி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போட்டதுக்கு அடுப்பில் கடாயை போட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றுங்க கார சட்னிக்கு, அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ நான் ரீஃபைண்ட் ஆயிலை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். இது கூட கடுகு, எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, சீரகம் கொஞ்சமாக போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அது நல்லா பொரிஞ்சது, கடுகு பொரிஞ்சதும் இந்த சட்னியை எடுத்து ஊற்றிடுங்க. அரைச்சி வச்சுருக்க சட்னி எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டாங்க சட்னி. இது கரெக்டாக அந்த ஒரு 2 நிமிஷத்துல வந்து மேலே நுரையா வந்து பபிள்ஸ் மாதிரி வெடிச்சு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா சட்னி வந்து ஒரு டேஸ்ட் மாறிடும். இந்த மாதிரி பச்சையாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கரெக்டாக அந்த கொதி வர நேரத்தில் ஆஃப் பண்ணிடணும். நம்ம நார்மலாக ரசம்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதுக்கும். கொதி வர நேரத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான கார சட்னி ஸ்பைசியாக ரெடி ஆயிடுச்சுங்க. தோசை வேண்டாம், இட்லி வேண்டாம்னு சொல்கிறவங்க கூட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டாங்கன்னா இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ட்டு நிறைய சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து பசங்களுக்கும் கொடுத்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.